How do you find peace with being alone? கண்ணை மூடி நான் இப்போ படத்துக்கு போகிறச்ச யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கு நான் ரெடியாக இருக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு லைனில் என்ன philosophy நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் லைஃப் philosophy என்ன சொல்வீங்க? கற்பூரம் மாதிரி நம்ம வாழணும். Are you a spiritual person? I think as you grow older, Ramya, what is inside of you will show on the outside. Yeah, that's true. It will show in the face. Really, it will show. What are your non-negotiables when it comes to your health? To look this incredible. Always. கண்ணாடியில் பார்த்து look at yourself. கண்ணோட கண்ணை சேர்த்து you tell yourself, I like you. Don't take it as a negative emotion. Take it as a positive emotion. அந்த உள்ள எரியற அந்த நெருப்பில் fuel it, channel it for you to make it into action. Wow. Ma'am, that is so deep. Hi guys, welcome to the Ramya Show. என் பக்கத்தில் இன்னைக்கு வந்து ஒரு legend உட்காந்துட்டு இருக்காங்க. Somebody I've been admiring from when I was a small child learning Bharatanatyam. இவங்க பற்றி சொல்லணும்னா வந்து she's not just somebody who's redefined art, but அவங்க வந்து she's also somebody who's broken barriers and redefined strength, especially for a woman. I always look up to her, and it's not just me. There's a whole community looking up to her. Ladies and gentlemen, the one and only Dr. Anita Ratnam. Ma'am, என்னால் நம்ப முடியல நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்? It's too good to be true. Pinch me. I don't want to hurt you, but I really happy. Okay, yeah. The first thing I wanted to start with is this energy that you have. என்னோட first remembrance of you வந்து நான் பிஎஸ்டிபியில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது பாரத் கலாச்சார ஆடிட்டோரியமில் நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை அப்படியே வாயை பொழந்து நீங்கள் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ரிஹர்சல் நீங்கள் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க மத்தியானம் சீசன் கச்சேரிக்கா. ஓகே. ஸோ நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அப்படியே ஸ்டேஜில் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். அந்த டென்ஷனுக்கு நடுவில் என்னை பார்த்ததுக்கு அப்புறம் யூ ஸ்டாப்ட் எவ்ரிதிங் அண்ட் யூ கேம் அண்ட் யூ ஹக்ட் மீ அண்ட் யூ ஸ்மைல் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் கம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் இட். ஏன்னா சின்ன வயசு மெமரிஸ் பாதி எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, பட் இந்த மெமரி இட் ஜஸ்ட் ஸ்டக் ஆன் டு மீ. அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கேப் கழிச்சு நான் உங்களை ரீசெண்டாக மீட் பண்ணும்பொழுதும் அதே வார்ம்த், அதே எனர்ஜி. அண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு ஆஸ்க் இஸ், ஓவர் டைம் நம்ம எல்லாருமே வந்து லைஃபோட ஹர்டல்ஸ், சேலஞ்சஸ் வர பார்த்து ஒரு மாதிரி வி பிகம் ஸ்டக் அப். ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸ் அப்ரோச் டு லைஃப். சிரிக்கிறது கம்மியாயிடுது, சோஷியலைஸ் பண்ணுறது கம்மியாயிடுது. உங்களால் எப்படி இது எல்லாத்தையும் தாண்டிட்டு இவ்வளோ சேர்ஃபுல்லாக இருக்க முடியுது? சி ரம்யா, நம்ம ஒரு உண்மை நான் சொல்கிறேன். நீ பப்ளிக் ஐயில் இருக்க, நான் கூட பப்ளிக் ஐயில் இருக்கேன். ஒரு அளவுக்கு வி ஆர் வேரிங் மாஸ்க்ஸ். கரெக்ட். ஃபார் த பப்ளிக். ஓகே. பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் we have people who are waiting to tear us down or waiting to say something negative. So I don't give them that opportunity. There is this, even now I'm talking to you, I've become dressed to come and sit, okay, wearing a nice bright color. You don't know what has happened yesterday, today. Exactly. புரியுதா? You don't know. So experience has told me ஒண்ணுமே ரொம்ப மனசுக்கு எடுத்துக்காது. Okay. ஒரு அளவுக்கு think of you as a traveler just traveling through life. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதா? ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருதா? let it pass through you. Don't let it get stuck inside of you. இந்த நிலைமை வரத்துக்கு it has taken me a long time. I'm sure. Okay. long time. ஒரு யோஜனை, ஒரு இதில் என்ன கருத்து, அதில் என்ன விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நான் பெரிய டான்ஸ் கும்பலோட நான் மும்பை போகிறேன். அந்த கும்பலை எப்படி இணைந்து சேர்த்து போய் ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் மை சில்ட்ரன், அப்புறம் so many other things. ஸோ இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பட்டு ஐ டோன்ட் டேக் எனி திங் நவ் பர்சனலி. ஈவன் டாக்ஸிக் காமெண்ட்ஸு, நெகட்டிவ் ரிவ்யூஸு, எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ பற்றி I'll tell you, ask me about my energy. இல்லை, நான் wake up in the morning ஒரு ஆர்வத்தோட I wake up. Okay. Because the previous night I'll tell myself, இப்போ இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்துடும். ஓகே. கண்ணை மூடி நான் இப்போ படத்துக்கு போகிறச்ச இப்போ யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கு நான் ரெடியாக இருக்கணும். நான் கண்ணை திறந்தா எனக்கு திருப்பி ஒரு கிராட்டிடியூட் வந்து ஐ மஸ்ட் வேக் அப். வாவ். ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு பி அலைவ் டுடே. வாட் கேன் ஐ டூ? ஸோ என்ன ஆகுதுன்னா, நமக்கு வி ஆர் பர்டன்ட் பை த பாஸ்ட். பாரம் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் நமக்கு சக்ஸஸ்னா ஒரு கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் தான். நமக்கு இந்த அளவுக்கு ஒரு வண்டி வேணும், வீடு வேணும், வெல்த் வேணும், எஃப்டி வேணும், இது வேணும், அது வேணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ், வாட் எவர். எல்லாருக்கும் அந்த அது ஒரு மாதிரி நம்ம பிடிச்சிட்டு நம்ம மென்ன பிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுறதா? இஃப் வி டோன்ட் திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ், ஃபர்ஸ்ட் திங் மை பேரண்ட்ஸ் டோல்ட் மீ, ஆல்வேஸ் கண்ணாடியில் பார்த்து லுக் அட் யுவர் செல்ஃப்.
கண்ணோட கண்ணு சேர்த்து யூ டெல் யுவர் செல்ஃப் ஐ லைக் யூ. ஓகே. அண்ட் இந்த உலகத்தில் எங்கேயாவது இன்னொருத்தர் உன்னோட இன்னும் அழகாக இருப்பாங்க, உன்னோட இன்னும் புத்தசாலியாக இருப்பாங்க, உன்னோட இன்னும் லக்கியாக இருப்பாங்க, உன்னோட இன்னும் பணவோட இருப்பாங்க. ஓகே, இருக்கட்டும். நீ உன் திறமையோட how can you be the best you can be today? அவ்வளோதான், சிம்பிள் இல்லை? That's it. நம்ம பாதி விஷயம் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டு இப்போ இருக்கிற ஃபோனை வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி இது வேணும், இந்த மாதிரி மூக்கு வேணும், இந்த மாதிரி இது எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் அழறேனே. பட் இந்த சோஷியல் மீடியாலாம் உங்க சார்ட் ஆஃப் மேபி நாட் even your generation, younger than your generation. And but I don't worry. So energy எங்க வருதுன்னா because I wake up with gratitude and enthusiasm for life. Beautiful. Okay. So I always say Ramya, I have watched artists, stage and dance artists from Israel, Palestine, Lebanon. The moon. These three areas have been filled with war for so many years. But on the dance artists பார்த்தா the stageல எப்படி ஆடுறா தெரியுமா, as if tomorrow they'll die. Because it's true இல்லையா, அவங்க உலகத்துல tomorrow there can be a bomb, tomorrow they can die. Correct. So Palestine, Lebanon, அந்த Beirut, அந்த இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ்ல எல்லாம் அங்கேருந்து நம்ம ஆர்டிஸ்ட்ஸ் பார்த்தா அவங்களோட ஆர்ட் வேற. தட் மீன்ஸ் they are so grateful. அந்த மோமெண்ட்ல அந்த நிமிஷத்துல we have this opportunity to dance or speak or play. It is a different thing. So that I tell my dancers, I try, okay, that ஸ்டேஜ்ல இருக்கிறச்ச 1000% கொடுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு தெரியாது அடுத்த வாய்ப்பு எப்போ வரப்போகுதுன்னு. ட்ரூ, ஸோ ட்ரூ இல்லையா? ஆமாம், ரைட். அடுத்த வாய்ப்பு எப்போ வரப்போகுது. எனக்கு கூட ஐ வாண்ட் டு டான்ஸ் as if that will be my last performance. Wow. Okay, so that is why I push myself and then the energy has to come from within. இன்னொருத்தர் it will not happen. Absolutely, you're right. நீங்க லைஃப்ல நிறைய transitions பார்த்திருக்கீங்க. So many ups and so many downs, and how you put yourself together is how I also look up on you, like to look up to you on everything, how you take charge and take control of yourself. இது எல்லாம் நடக்கிற சமயத்தில் இப்போ இன்னி காலகட்டத்தில் கூட there is a stigma where நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நான் எப்போதுமே நினச்சிப்பேன் after so many years மற்றவங்களோட ஒப்பீனியனை மைண்டில் வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது, அவங்க என்ன நினச்சிடுவாங்களோ இவங்க நினச்சிடுவாங்களோ. பட் somehow we're also conditioned that way. அந்த வேலிடேஷன் எதிர்பார்த்து தான் நம்மளை வளர்க்குறாங்கிறதுனால it comes and attacks us somewhere. Especially for women. Especially for correct. Especially for women. Yeah. ஏன்னா என்ன இருந்தாலும் we are told குடும்பம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், சில்ட்ரன் இம்பார்ட்டன்ட், கெரியர் ஒரு மாதிரி சரி வெரி இம்பார்ட்டன்ட்மா. ஆனால் யூனோ வீட்டை பார்த்துக்கணும். ஆமாம், பொண்ணுன்னா அடக்கொடக்கமாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு அளவுக்கு அடக்கம் இல்லை. இப்போ பொண்ணோட சேலரி கூட தேவை. ஓகே, 2 சேலரி தேவை, ஆனால் அடக்கமாக இருக்கணும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன். பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்கல்ல, ஆல்வேஸ் கல்யாணம் நிச்சயம் அனுப்புகிறோம், பொண்ணு ஹேஸ் டு மூவ் டு த groom's city. கண்டிப்பா. அதனால ரொம்பலாம் ஒன்றும் மாறல, மாறிட்டு இருக்கோம் கொஞ்சம். என்ன முன்னாடி 100ல ஒருத்தருக்கு ஒரு மேரேஜ் செப்பரேஷன் நடக்கும்னா இன்னைக்கு 5 பேர்ல ஒருத்தருக்கு நடக்குது. அதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலான்ற லெவலுக்கு மேபி வந்திருக்காங்க. இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும்போது உங்களுக்கு எங்கேருந்து அந்த கட்ஸ், அந்த துணிச்சல் வந்தது? பிகாஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டிஃப்ரெண்ட் எரா வேர் இதெல்லாம் ரொம்ப புதுசு. எல்லாரும் ஐம் ஷுர் த சொசைட்டி வுட் ஹவ் சார்ட் ஆஃப் given you a lot of judgments and criticisms, and how did you sort of put yourself together, ma'am? In family I'm the first divorced, you know, where the marriage didn't work. So நான் 2 குழந்தைகளை பிடிச்சிருந்து, ஒரு கை குழந்தை, ஒரு 2.5 வயசு பொண்ணு, லக்ஷ்மண் ரேகா தாண்டி நான் திரும்பி வந்தேன். உங்களுக்கு அப்போவே? No, I was 32 by that time. You were 32, right? And I was in New York. So 10,000 மைல். அப்போல்லாம் செல்ஃபோன் இல்லை. ஓகே, ஃபேக்ஸு, ட்ரங்க் கால் தான். பட் எனக்கு பெரிய பக்கபலம் யாருன்னா மை ஃபேமிலி. இஃப் மை ஃபேமிலி ஹட் செட் யூ டிசைடட் டு மேரி திஸ் மேன், லவ் மேரேஜ் எல்லாம் சொன்னால் நீயே பார்த்துக்கோ அப்படின்னா where would I have gone? Exactly. Okay. So that is very important. ஒரு பெண்ணோட ஃபேமிலி, the door must always be open for their daughter. Always open for their daughter. That is very important. Okay. And that is the first strength. அப்புறம் என் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் என்னோட இமீடியட் தம்பி யாரும் அமெரிக்காவில் இல்லை. ஓகே. மற்றவங்க பார்த்தா எல்லாரும் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அங்கே. ஓகே, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எனக்கு எல்லாரும் மெட்ராஸ் தான், சென்னை தான். ஸோ என்
சிஸ்டரோட குழந்தைகள் என் குழந்தைகள் ஒரே வயசு நம்ம அதே டாட்டர் அண்ட் சன் born in the same year. ஸோ அம்மா அப்பா சொன்னா just come home, come home, we'll figure it out. That's it. அவ்வளோ we are there. broad-minded Exactly. Very, very supportive, progressive parents, coming from what we think ரொம்ப conservative community. Okay. And பெரிய ஃபேமிலி. ஸோ ஆஃப்கோர்ஸ் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க குசு எல்லாம் இருந்திருக்கோம், கண்டிப்பாக இருந்திருக்கோம். பட் மை பேரண்ட்ஸ் ஷீல்டட் மீ. வண்டர்ஃபுல். அண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான கருத்தை அம்மா சொன்னா, நீ வெளியில் போச்சு தைரியமாக நட, டோன்ட் இன்வைட் எனி கைண்ட் ஆஃப் காமெண்ட். தைரியமாக சிரிச்சுட்டு அந்த பாரதியார் சொல்கிற மாதிரி நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை இல்லையா, அப்படி உனக்கு உள் மனசில் எவ்வளோ என்ன இருந்தாலும் இருக்கட்டும், உனக்கு டவுட் இருந்தால் இருக்கட்டும், உனக்கு கவலை இருந்தால் இருக்கட்டும், பட் நீ வெளியில் போகிறச்ச கான்ஃபிடென்ட்டாக இரு. அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் போல்ட்னஸ், அதுதான் ஆக்டிங் கம்ஸ். டான்ஸ் ஆக்டிங் கம்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் when you go out, அப்புறம் அனாவசியமான கேள்வி அனாவசியமான பேச்சு அப்படி நின்றுடுது. Also, Anna, I didn't get any kinds of nonsense approaches and all these other things. Seriously? அது வேற பயமுறுத்துவாங்கல்ல? Once you become sick. Never. I didn't allow it to happen. So, நமக்கு என்னன்னா, it is better to have in our society, Ramya, திமிரு பிடிச்ச பொண்ணு இல்ல, better. அது பெட்டர் பேரு. ஆமா, திமிரு பிடிச்ச பொண்ணு is a better pair, because then the unwanted riffraff stay away. Yeah, true. Okay, the unwanted elements stay away. Because the minute there is a single woman, she becomes a target. Yeah. And the minute you have that aura of, I don't need you for either my lifestyle or to pay my bills or to buy me anything. அவங்களுக்கு intimidation வரும். Right. Boys and toys. So well said. Okay. So it has been, for me, I'll tell you, எப்படி என் பொண்ணும் பிள்ளையும் ஒரு மாதிரி ஈக்குவாலிட்டியோட வளர்க்கணும். தட் இஸ் பின் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ இல்லையா. இப்போ ஐ டெல் யூ a சிம்பிள் விஷயம் ரம்யா. நம்ம டேபிளில் உட்காந்து நம்ம லஞ்ச் ஏதாவது சாப்பிட்ட அப்புறம் மை பேரண்ட்ஸ் கேவ் அஸ் த டிசிப்ளின், டேக் த தட்டு அண்ட் புட் இட். ஓகே, டோன்ட் வெயிட் ஃபார் சம்படி டு டேக் யோர் தட்டு. ரைட். ஸோ தட் சேம் திங் ஐ டாட் மை சில்ட்ரன். ஓகே, பிகாஸ் அவங்க அம்மாத்தில் தான் வளர்ந்தாங்க முதல்ல. ஓகே, இப்போ ஒன் ஆஃப் த ஹெல்ப் ஆத்துல when they saw my son doing it, ஐயோ நீ பண்ணக்கூடாது, I happened to be there. Okay. ஸோ நான் பிடிச்சு நான் திட்டினேன், இந்த மாதிரி வளர்க்காது, இந்த மாதிரி சொல்லாத. அந்த பார்வை இன்னும் இருக்குன்ற. கண்டிப்பா இருக்கு. நான் வளரும் போது I have a brother too. Right. ஸோ என் பிரதருக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ். எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். நான் வந்து 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். நான் வந்து டென்னிஸ் ஆடணும்னு ஆசைப்பட்டேன். பட் எங்க அம்மா, நீ டான்ஸ் கற்றுக்கோ, உனக்கு அதுதான் யூஸ்ஃபுல், அவன் டென்னிஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் பீன் கண்டிஷன் தட் இவ்வளோ வருஷம் கழிச்சு நவ் ஐ கால் த ஷார்ட்ஸ் அட் ஹோம். ரைட். பட் இட் டுக் மீ சோ மெனி இயர்ஸ் ஃபார் இட், நாட் டியூரிங் பேரண்டிங் இயர்ஸ். இல்லை, ஐ ரியலி விஷ் தட் சேஞ்ச்ட். I think it's changing. Now it's changing. But see, what is happening now is, like my daughter's generation, நிறைய ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா they live together as partners. They decided not to have children, Ramya. Yeah. A lot of young couples have decided not to have children. Right now. And the parents have to accept it. Whatever they are, அந்த டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பெத்துக்கணும்னு அந்த மாதிரி இல்ல. டிக் மார்க் இல்ல. ஆமா, தட்ஸ் பியூட்டிஃபுல். நோ, யா, இட்ஸ் a choice இல்லையா. and you are saying உங்க டாட்டர் கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு எடுத்த சாய்ஸையும் நீங்க வெல்கம் பண்ணிருக்கீங்க. ஆமா. You didn't put the pressure on her saying you have to settle down. No, not at all. Yeah, that's a not change. At all. That's not a great change. Because என் அனுபவத்துல, to make a marriage work, both people have to work. Yeah. Both people have to. And still the woman is doing most of the work. That you can't take away. I think any part of the world. 50-50 illa. Especially if you're a working woman. Yeah. You know. It becomes all. So the modernization, globalization, actually womenக்கு தான் இன்னும் பாதிப்பு. ஏன்னா 4 மணிக்கு எழுந்து எல்லாருக்கும் சமைச்சு டிஃபன் எல்லாம் ரொப்பி எல்லாரும் வழி அனுப்பிச்சு, ஆஃபீஸ் அனுப்பிச்சு, ஸ்கூல் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வேலைக்கு போறா. So and she comes back and cooks. Correct. So I feel in globalization, modernization, woman is still trapped and has more responsibility. Absolutely. ஒரு சிங்கிள் உமனா இருக்கிறதே இன்னைக்கு காலகட்டத்திலேயே கஷ்டமா இருக்கு. ஆமா. நீங்க வந்து ஒரு சிங்கிள் மதராவே இருந்திருக்கீங்க, which means not just being a single woman but also parenting 2 kids. ஆமா. In your 30s, how was that journey? How challenging? Very difficult, because good cop, bad cop ரெண்டும் நான் தான்.
சில பேருக்கு அம்மா இஸ் த குட் காப், அப்பா இஸ் த பேட் காப், அப்பா இஸ் த குட் காப், அம்மா இஸ் த பேட் காப். எனக்கு முதல் கவலை என்னன்னா, ஸ்கூலில் சேர்க்கறச்ச am I the only will they be the only children of divorced parents னு எனக்கு ஒரு கவலை. It would have been a rarer scenario. But there was one other set of children there. But parents day, school day, marks day, parent teacher meeting day, அதெல்லாம் பார்க்கறச்ச many times the fathers would come or the so அப்போ எனக்கு ஒரு twinge இருந்தது, ஒரு சின்ன. But it was very small because என் தங்க இருந்தா, என் பாட்டி இருந்தா, என் அம்மா இருந்தா, எல்லாரும் மாதிரி they just held me. The women just held me strong, you see. So அது எனக்கு ரொம்ப huge support. Beautiful. Huge support. And also என் daughter and my sister's daughter same class. My son and my sister's son same class. Oh, nice. So அந்த homework அதெல்லாம் ஒரு மாதிரி pick up drop எல்லாம் ஒரு மாதிரி we were able to அமைஞ்சுது. So அதெல்லாம் ரொம்ப பாக்கியம்னு நான் சொல்லுவேன். But at the same time definitely it was not easy. But இந்த கட்டத்தில் I'll tell you the most important, my art sustained me. My dance, my music, my research, my reading, my writing. ஏன்னா that becomes ஒரு மாதிரி ஒரு outlet இல்லையா? கண்டிப்பா. அந்த இருக்கிற வெறுப்பு இருக்கட்டும், கவலை இருக்கட்டும், கோவம் இருக்கட்டும், எல்லா disappointment என்ன இருந்தாலும் you put it towards that. And I always tell women one thing, Ramya, கோவம், anger, don't take it as a negative emotion. Take it as a positive emotion. அந்த உள்ள எரியற அந்த நெருப்பில் fuel it, channel it for you to make it into action. Yeah, like a goal set. Like a goal set. So don't think கோவம் வரக்கூடாது இந்த மாதிரி. No, use that anger, use that emotion and push it for you to do something. So powerful. To make an effect. Right. You know, because they always expect us நீ அமைதியா இருக்கணுமா, சாந்தமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், சமத்தா இருக்கணும். ஓகே, அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஓகே. பட் நமக்கு ambition, நமக்கு கோவம், நமக்கு career goals, அதெல்லாம் we are still not allowed that freedom like men. Yeah, surely. You know? Yeah. So I remember எனக்கு national award வந்தது. But அம்மா இல்லை, அம்மா passed away in 2008. And எனக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. So I remember ராஷ்டிரபதி பவனுக்குள்ள போறச்ச, I mean I went to அம்மா's photo and நான் அப்படியே கை கூப்பிட்டு, அம்மா உன்னோட கனவு தான் இன்னைக்கு நிறைவேறுது, உன்னோட கனவு தான்மா, அதுக்கு தான் நான் போகிறேன் டெல்லிக்கு. என் தங்கை வந்தா, என் 2 குழந்தைகள் வந்தாங்க. and I told them இது பாட்டியோட ட்ரீம். நான் ராஷ்டிரபதி பவன் உள்ள போய் பிரசிடென்ட் கையிலேருந்து நான் அவார்ட் வாங்குறது for contemporary dance. I think you were a pioneer. அந்த கேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதுல இன்னைக்கு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது ஸ்ட்ராங்கா. அது 35 years ago I started you were that a pioneer. So இப்போ எல்லாரும் நிறைய ஒரு ஸ்வயம்பு மாதிரி நான் பண்றேன் இது பண்றேன் பண்ணா கூட இருக்கட்டும். நான் அப்படி பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து நான் கொஞ்சம் சிரிப்பேன். சரி இதெல்லாம் அப்போவே பண்ணி நான் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டேன்னு. Excellent. I'm happy for you also. On this note, இப்போ நீங்க இண்டிபெண்டண்டா இருக்கிற ஒரு உமனா நான் இந்த விஷயத்தை கேட்குறேன். இன்னைக்கும் சொசைட்டில மேபி இட்ஸ் நாட் 100% true. There are a lot of independent women like you, career oriented, அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க. But there is a small percentage of men and women who have dependency. அது வந்து அவங்க பார்ட்னர்ஸ் மேல இருக்கலாம் for finance or அவங்களோட பேரண்ட்ஸ் மேல இருக்கலாம். அதை நம்பி அந்த டிபெண்டன்சிலேயே அவங்க வாழறாங்க. So what is your message especially to the women who are dependent on their partners or parents for their livelihood? See, it will definitely affect. ஏன்னா because ஒரு money management is the finance 101 every woman must have ma. And actually ஒரு நல்ல housewife knows how to budget. Actually, okay, because she knows what everything costs. நேத்தி one of my colleagues said, நான் தக்காளி 10 ரூபாய்க்கு வாங்கினேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, 10 ரூபாய் தக்காளி. So உனக்கும் எனக்கும் to be quite honest maybe we don't even know. Right. இப்போ thanks to Swiggy ஒரு லெவலுக்கு நாலேஜ் right. But நான் உனக்கு கேட்டா நேத்தி தக்காளி என்ன விலைன்னு கேட்டா உனக்கு தெரியாது, எனக்கு கூட தெரியாது. But one of my colleagues அவ்வளோ சந்தோஷம், 10 ரூபாய் தக்காளிக்கு நான் வாங்கியிருக்கேன்னு. Okay, so she's working. But அந்த தக்காளி விலை தெரிஞ்சுண்டு அந்த ஒர்க் கூட பண்ணிண்டு, husband is working, she works from the house, but she's happy. ஒரு content, she earns less. Okay. She does never borrow. யார்கிட்டேந்து ஒரு பைசா ஹஸ்பண்டுக்கு இருந்தா சரி,
அவளுக்கு வர சம்பளம் இருந்தால் சரி, that's it. பட் அந்த கண்டென்ட்மெண்ட் இப்போ உங்கள் ஜெனரேஷன் அண்ட் யங்கர் ஜெனரேஷனுக்கு வராது. பிகாஸ் அந்த நமக்கு சோஷியல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு, இட் இஸ் நம்ம அளவுக்கு மீறி போயிருக்கு. You need to prove a point always. No, also Ramya, you tell me, Sunday நம்ம பீச்சுக்கு போகலாமா, அந்த சிம்பிள் இது இல்லையே. நம்ம பீச்சுக்கு போகலாமா, நான் இருக்கச்சே பீச்சுக்கு போய் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் நன்னா வாங்கி நமக்கு ஒரு கவலை இல்லாமல், இது ஜாண்டிஸ் வரும் இது வரும் ஒன்றுமே கவலை இல்லாமல் ஹாப்பியாக அந்த ஆரஞ்ச் ஸ்டிக்கை சப்பிண்டு, ஓகே நம்ம எல்லாம் நம்ம அப்படி தான் வளர்ந்தோம். நம்ம தடுக்க வேண்டாம் ஒரு வேக்சின் எல்லாம் ஒன்றுமே குத்தலையே நம்ம. So I feel my generation is stronger physically, stronger with health, stronger mentally also. No brainer, I accept. Okay, much stronger. I accept. In all these. So அதுக்கு தான் நான் இப்போ இவ்வளோ தாங்கிண்டு ஒன் கவுச்சில் ஒரு பக்கத்தில் உட்காந்து இவ்வளோ விஷயங்கள் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண முடியாது. பிகாஸ் நானே அனுபவிச்சிருக்கேன் பர்சனலி, you know, up and down. So I have my அரங்கேற்றம் பண்ணி 60 years since I did my அரங்கேற்றம். Okay? Wow. 60 years. So நான் எவ்வளோலாம் பார்த்துருக்கேன் பாரு. And you're still rocking. Rocking பற்றி தெரியாது. Every day I have to try to learn something new. Every day I must say what have I learned today. Okay? So அதுதான் எனக்கு. Every day what have I learned. ஏதாவது புதுசாக கற்றுட்டுருக்கேனா, ஏதாவது புதுசு, பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் சம்படி லைக் யூ, மேபி ஈவன் மை கிராண்ட் நெவ்யூ, கிராண்ட் நீஸ், பிகாஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அ டீச்சர், யூனோ. ஸோ அந்த பார்வையில் பார்த்தா லைஃப் இஸ் அமேசிங். So nice to hear that from you. Ma'am, how do you find peace with being alone? First of all, you have to have basic comforts in your life. Okay. You know, ஒரு வீடு இருக்கணும், ஒரு அளவுக்கு வசதி இருந்தால் தான் you are step 1, phase 1. Okay. Next, எனக்கு I have loved reading books. I just love reading. I love taking long walks. நான் கடல் ஓரத்தில் நான் உட்காந்து நடந்த, அதனால தான் நான் சென்னையில் இருக்கேன், in spite of all the problems. Okay. எனக்கு மலை விட, I'm not a daughter of the mountain, I'm a daughter of the ocean. Okay. And so I know how to find my moments of peace. And அந்த நிஷப்தம் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் ஒரு quiet is so good for me. எனக்கு பயமே இல்லை. I'm not afraid of being on my own. So the loneliness இல்லை. It's not that. So எப்பவும் ஃபோனை பார்த்துட்டு இத்த பாட்டுட்டு இயர் ப்ளக்ஸை போட்டுட்டு I don't have, I can just sit like that and just ஒரு கார்டனை பார்க்கலாம், ஒரு செடியை பார்க்கலாம், இல்லை just I can just sit there and just observe. நியூயார்க்கில் இருக்கிறச்சே my favorite pastime was subway. நான் ஒரு ஸ்டாப்லேருந்து அந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டாப் வரைக்கும் போவேன். நான் அதே இடத்துல நின்றுட்டு நான் உட்காந்துட்டு எல்லாம் எப்படி ஒரு ஸ்டாப்புக்கு எப்படி மூஞ்சி எப்படி மாறுறது, ஃப்ரம் அப் டவுன் டு மிட் டவுன் டு டவுன் டவுன் டு லோவர் ஈஸ்ட் சைட் தென் டு புருக்லின் போயிட்டே இருக்கும் பாரு. ரைட். அந்த அதே ட்ரெயின் நான் திருப்பி வருவேன். அதே மாதிரி there was a famous cartoonist R.K. Lakshman. Of course. You know, he would do that in New York. To observe faces. Yeah. பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மணிக்கணக்கா நாள் கணக்கா உங்களால ஒரு வீட்ல தனியா ஹாப்பியா இருக்க முடியும்? Definitely. You don't need any. கேளு, you have to ask my colleagues. எங்க இருக்கேன்? நான் வீட்ல இருக்கேன். ஏன்னா ஆளே காணுமே, அப்படிதான். அப்படிதான். You just அப்படியே you just I just love it. I just love it. And you've never felt ஒரு டைம்ல இப்போ யாராவது கூட இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு லோன்லினஸ்ன்றது வந்ததே இல்லை எந்த பாயிண்ட் ஆஃப் டைமையும் லைஃப்ல? என் பசங்க கூட சொல்றாங்க, ஏமா what you don't miss us? I said no. 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 நல்லா இருக்கியா வாரத்துக்கு ஒரு, because they live on their own. Okay. So வாரத்துக்கு ஒரு அம்மா all okay சொன்னா போறோம் எனக்கு. Wow, that's some solid maturity. அது all okay. அது இல்லைன்னா then I get upset. Right. Once a week எனக்கு சொல்லு அம்மா all okay. Are you a spiritual person, ma'am? Yes, I am, in a very personal way. Okay. So I have a combination of Buddhist prayer. I have a combination of the shlokams and all that we grew up with. I have a combination of what I do in the morning, meditation pandra. I definitely, quiet time. Even 10 minutes is enough for me. Okay. Absolute quiet time. And அது ஒரு practice மாதிரி வந்திருக்கு எனக்கு. And I take even sometimes evenings, madhyano, even if I have 5 minutes, there are certain things I do. Yeah, so can you share some of these rituals that you do for your emotional, mental health and well-being? See, first of all, there is எனக்கு, even though it's kind of maybe in the topic of controversy, எனக்கு we grew up learning
all the mantrams like Vishnu Sahasranamam, Lakshmi Sahasranamam, Sri Suktam, Suprabhadam எல்லாம் நம்ம கத்துண்டோம். ஸோ அது என்னன்னா அம்மா அப்பாவுக்கு அந்த ஸ்ரவணம் தேசேனும் ஸோ காதில் கேட்டு மனப்பாடம் பண்ணுறது தட் இஸ் நாட் பார்த்து காதில் கேட்டு மனப்பாடம் பண்ணுறது அது ஸ்ருத்தின்னு பேர். அது தட் இஸ் அ ஃபேக்கல்ட்டி யூ கெட். And then so that is one thing that I will do, and I can chant everything without stopping. Then I have a Buddhist prayer that I do quietly internally. Okay. Then yoga la pranayam irukku. Pranayam la there is brahmari, idu pothu om, just om solli you can do om like this. Om, take a breath, deep breath, and then press and then release with om. Okay. You can go like this, press, hold your breath, release with om. Nariya that is yoga la indu konjam எடுத்துட்டுருக்கேன். அந்த புத்திஸ்ட் சைலண்ட் மெடிடேஷனில் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வாக்கிங், ஜஸ்ட் வாக்கிங். 5 மணி கார்த்தால கொஞ்சம் பனி இருக்கும் அந்த கிராஸில், அதில் குவைட்டாக சைலண்ட்டாக வாக்கிங். வீட்டுக்குள்ளேயே நடப்பீங்க? வீட்டுக்குள்ளேயே 5 மணி கார்த்தால. 5 மணி கார்த்தால நான் 5 மணிக்கு எழுந்துக்கிறேனே. அது நம்புவேன். 5 மணிக்கு எழுந்துக்கிறேனே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பனியில் இட்ஸ் வெரி குட். Wow, okay. So all these are your peacemakers. Peacemakers. I mean, no, peacemakers also. Na periya long flight ingende US porche jet lag is terrible. Yeah. So the jet lag la na enna pandrena na padikala ukkande or with a chair I'll just sit and I will imagine that அந்த இடத்துல இருந்து ஒரு ரூட் மாதிரி வேர் மாதிரி light comes through all my hands. இங்கேருந்து light goes and comes back. So it's like a fountain that goes around. Okay? அதை just imagine பண்ணிண்டு I will be saying whatever prayer I want. Or even if I just want to do om or whatever, I'll do that. 10 நிமிஷம் I will be, it helps my jet lag. It helps you sleep. Helps me sleep. Beautiful. Yeah, I don't need outside music. Yeah, okay. எனக்கு outside music இந்த ocean waves இந்த app அந்த app-னா I don't take. Mindful meditation-லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே அதை பண்ணிப்பீங்க. ஆமா. That's great. Because திருப்பி ஒரு கேஜெட் இல்லையா? ஆமா. திருப்பி ஒரு கேஜெட், நான் கேஜெட் ஆஃப் பண்ணி இன்னும் ரூம்ல போட்டுடுவேன். ஓ அப்படியா? எனக்கு நீ கிட்ட வச்சுக்கணும், ஏதாவது எமர்ஜென்சி இருந்தா I'm sorry, I'm not. Yeah. It's actually a great tip. Yeah. Everybody is, even the physicians, doctors who come to my show, எல்லாரும் அதுதானே சொல்றாங்க, அந்த டிஜிட்டல் டிவைஸை எடுத்து வைக்கணும். முதல் பாயிண்டா சொல்றாங்க. உங்களுக்கு anxiety வேண்டாம், depression வேண்டாம், அத முதல்ல பண்ணுங்க அப்படி. I also இல்ல இந்த blue light னு சொல்றாங்களே, the blue light it's not good for your skin, not good for your eyes, not good for anything. Yeah. So it's very good. I mean it's not at all good. So I think பட் எல்லாருக்கும் இப்போ நீ என்ன கேட்குற, நான் என்னோட மெத்தட் என்னோட ஃபார்முலா என்ன பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் ஆகும். you'll arrive at it after a few. கரெக்ட் இல்லையா? பட் அந்த தேடி இருக்கணும், அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த கியூரியாசிட்டி இருக்கணும். எப்படியாவது எனக்கு அந்த சென்ட்ரிங், ஐ கால் இட் அ சென்ட்ரிங் ஆர் அ பேலன்ஸ் இல்லையா? த சென்ட்ரிங் அண்ட் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். To look this incredible is not possible without that centering and balance. I think as you grow older, Ramya, what is inside of you will show on the outside. Yeah, that's true. It will show in the face. Really, it will show. You know, and it's very easy to say, be a good person, be a good person first. But namakku therinja varaikum we know a lot of brilliant artists who are terrible human beings. Yeah, right. But tell me, ma'am, coming back to you again, what are your non-negotiables when it comes to your health to look this incredible? There is something which is happening, right? Non-negotiable will be for me mostly eat early, go to sleep early. Okay, that is one thing. Okay. But na or program ku aprom somebody wants an after party. You don't you do it, right? Adu pannittu now I like certain things, no dairy, no gluten, no wheat, very little sugar. Wow. Right? Then I have a facialist I go to. Not just a facial, but actually like cosmocutical. Okay. So in skin texture then every 6 months I must have a blood test to just see what is happening to all my levels. Right. So the non-negotiables for me will be definitely, if I work with people, punctuality, non-negotiable. Okay. Punctuality, non-negotiable. Aprom personal hygiene, non-negotiable. Aprom a spirit of teamwork. Yeah, I see what you mean. Yeah, so non-negotiables. Aprom, flashy people,
people who try to show off, அப்புறம் அனாவசியமாக இந்த பந்தா பண்ணுற இது. I really admire Ramya, women like with guts. With guts, okay. Women with கெத்து, women with swag, you know. எனக்கு I prefer to compliment another woman. If she's looking nice, I will go up to a woman and say, it's fabulous what you're wearing. You know how happy ஒருத்தங்க நீ அந்த மாதிரி சொல்றது, how they would be able to. Yeah, so you're looking fabulous, you know. So எனக்கு I just feel women have to support other women more. Beautiful. உங்ககிட்ட பேசும்போது உங்களோட ஸ்டைலிங், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட ஃபேஷன் கோஷன் பற்றி பேசாமல் இருந்தால் I think everyone will be angry. Okay. So I have to say, உங்களை பொறுத்த வரைக்கும் this dressing to impress or dressing style of a person, how important is it in one's personality ன்னு சொல்வீங்க? Very, very important. அம்மா ஃபுல் நார்த் இந்தியாவில் வளர்ந்து, அப்போ அன்டிவைடட் இந்தியா, லாகூர், கராச்சி, டாக்கா எல்லாம் வளர்ந்து, நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து மெட்ராஸ் வந்தாங்க. பயங்கர ஃபேஷன், ஷார்ட்ஸ் போட்டு டென்னிஸ் ஆடுவாங்க அம்மா. ஓகே, அப்புறம் பாட்டி, அம்மாவோட அம்மா, நம்ம கீழே டின்னருக்கு சாப்பிட்ற டைமில் குளிச்சுட்டு நல்லா தலைவாரிண்டு மேட்சிங்காக நம்ம நைட் ட்ரெஸ் போட்டு வந்தால் தான் நீ உட்காரலாம். ஓ, வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு? வீட்டுக்குள்ளே. ஓகே, அந்த நீட்னஸ். ஓகே, தலைவாரில் போ. ஓ ரியலி? எஸ், அதான் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நீட்டாக இருக்கணும். அப்பா வாஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் ட்ரெஸ்ஸர். ஓ ரியலி? ஓகே, வெரி குட் ட்ரெஸ்ஸர். ரெட்டு பிங்க் எல்லாம் போட்டுப்பார். அப்போ ஃபேஷன் என்னன்னா பெரிய காலர்ஸ், பெரிய காலர்ஸ். ரைட். ஸோ ஒரு மாதிரி இன்டர்நேஷ்னலாக லுக்கிங் அம்மா அப்போலேருந்தே. அப்போலேருந்து. எஸ் எஸ், போல்டாக ட்ரெஸ் பண்ணுறது, கூச்சம் இல்லாமல் போல்டாக ட்ரெஸ் பண்ணுறது, போல்ட் கலர்ஸ். அப்புறம் grooming and what suits you. Yeah, personalized style. Yes, because now 5 feet 8 inches now. Okay, in the height ko long hands and long legs ko pants suit me. Yeah, right. So but pants not with tucked in shirt. Okay. ஃபேஷனாக இருந்தால் கூட டக்ட் இன் ஷர்ட் சரி வராது எனக்கு. பிகாஸ் நமக்கு இந்தியன் விமென் ஹவ் காட் கொஞ்சம் ஹிப்ஸ். ஓகே, வி ஆர் லிட்டில் மோர் ரவுண்டட். ஸோ அந்த அளவுக்கு த டியூனிக் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ எவ்ரி திங் அம்மா வுட் கெட். அந்த எனக்கும் என் சிஸ்டருக்கும் கொஞ்சம் தனிமா, சிஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் கொஞ்சம் ஃபெமினின். ஸோ அவங்களுக்கு என்ன பொருத்தமாக இருக்கோ, எனக்கு என்ன பொருத்தமாக, எனக்கு எப்போ கொஞ்சம் போல்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலரு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு லாங் இயரிங் அதெல்லாம் வரும். ஸோ அந்த ஃபேஷன் சென்ஸ் டெவலப்ட் ஃபார் மீ ஓவர் டைம். இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் யூர் ஆல்ரெடி சச் அ பிக் அச்சீவர். ஸோ இவ்வளோ லைஃப்பில் பார்த்துட்டு இன்னைக்கு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் உங்களோட பர்சனல் கோல்ஸ், உங்களோட ஜேர்னி அஹெட்ல நீங்கள் முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்குற விஷயங்கள்லாம் என்ன? நான் இப்போது லெகசி பற்றி நான் இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் லெகசினா என்ன? இப்போது நான் பிஸ்னஸில் இல்லை. ஐ எம் நாட் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், ஐ எம் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் இல்லையா? கான்செப்ட், கற்பனைகள். ஸோ அந்த ஐடியாஸ் ஒரு அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நர்த்தகி 25 வருஷம் ஆயிருக்கு இப்போ ஆன்லைன் எல்லாம் வச்சுட்டு வாட் இஸ் மை லெகசின்னு நினச்சா, இன்னும் 5 வருஷத்துக்கு நான் யங்கர் ஜெனரேஷனுக்கு நான் கொஞ்சம் விஸ்டம் ஷேரிங் பண்ணணும். வித் சம் ப்ராக்டிக்கல் திங்ஸ் அபவுட் ஒரு க்ரியேட்டிவ் லைஃப்பை தேர்ந்தெடுத்தா வாட் கேன் பி த சேலஞ்சஸ் ஃபார் யூ. ஓகே, அட் த சேம் டைம் நான் வளரச்ச இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு யூ கேன் மேக் அ லைவ்லிஹுட்னு யாரோ யோசனை பண்ணல. கரெக்டா? ஸோ நியூ சேனல்ஸ் ஹவ் கம் அவுட் for earning. So sometimes I want to advise some people, if you're good at Instagram, go at it full. The Sabha program ekalla you just marandudu. Right. Go at it full. Enakku I may not know how to do it, but I can tell you உனக்கு திறமை இருந்தா do it. Because there is a possibility ஒரு சம்பாதிக்கலாம், ஃபேம் அடையலாம், உன்னோட ஆர்வத்தோட ஒரு கோல், அந்த நோக்கத்தோட அந்த லைஃப் ஸ்டைல் கூட நீ அடையலாம். கரெக்டா? ஸோ அந்த tell people and நம்ம limitations கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். So I want to share my wisdom. I want to do some writing. Okay. Yeah. Beautiful. I would like to do some motivational seminars. Nice. Yeah. Mentorship seminars. I want to do some things on health and well-being, especially post-menopause. Please take me as your partner on that one. Post-menopause. Great. Because nobody யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறா in real life terms. So நிறைய இருக்கு, especially and focusing on women, Ramya. Yeah. Women. Yeah. When you do that, I think
a lot of things can change in the society. I think so. I think so. I hope so. And what's your one line philosophy? நான் உங்ககிட்ட ஒரு லைன்ல என்ன philosophy நீங்க பிலீவ் பண்ணுவீங்கன்னு சொன்னா லைஃப் philosophy என்ன சொல்வீங்க? கற்பூரம் மாதிரி நம்ம வாழணும். ஓ, கற்பூரம் மாதிரி. கற்பூரம் மாதிரினா அந்த மோமெண்ட்ல அந்த பத்திக்கிறது இல்லை கற்பூரம் அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும், அந்த ஆர்வத்தோட ரெடியாக இருக்கணும். அந்த மோமெண்ட் வந்தால் அப்படியே அப்படின்னு நம்ம வாழணும். இல்லை ஃபுல் ஐ ஆல்வேஸ் லைக் கற்பூரம் தட் ஐ ஃபீல் அந்த நாட் ஈவன் 1 minute இல்லையா, பட் அந்த 1 minute ஒரு அந்த வாசனை அந்த ஃப்ளேமு அந்த மாதிரி நம்ம தினம் வாழணும் அந்த கற்பூரத்தை வச்சுட்டு. நாட் ஜஸ்ட் ஒரு தீபம் மாதிரி அது எண்ணெய் ஊற்றி கற்பூரம் மாதிரி வாழணும். You must be ready to take spark and be ready also to come down. Wow, ma'am, that was so deep. This sort of ஒரு பாசிட்டிவிட்டி எப்போதுமே நம்ம லைஃப்ல இருக்கணும். அது இருந்தால் தான் there is a purpose attached to the life we live. இல்லைனா காலைல எழுந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு சொல்லி ஒரு நாளாக நம்ம நினச்சி பார்க்குறதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிருது. And for me the biggest takeaway out of this podcast is அதை என்றைக்குமே அந்த கற்பூரத்தை வந்து அணையாமல் அதை எரிய வைக்கிறதுக்கான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தான். Thank you so much for your time and for all these golden precious nuggets. Thank you, Ramya. Thank you, ma'am. Such a pleasure. Thank you.